எனவே கரூர் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அரசியல் ரீதியிலான சந்திப்புகளை மட்டும் நடத்தவில்லை, அங்கே ஆய்வுக் கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கின்றார். கரூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டு வரக்கூடிய அரசு நிகழ்வுகள், அரசு சார்பில் செய்யப்பட்டு வரக்கூடிய பல நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார் முதலமைச்சர். அதற்கு முன்பாக மக்கள் சந்திப்பில் பங்கு பெற இருக்கின்றார். பொதுமக்கள் முன்னிலையில் பேச இருக்கின்றார். வெற்றிக்கு பிறகாக திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற மக்களை மட்டும்தான் அவர் சந்தித்திருந்தார். அதன் பிறகாக கரூருக்கு தன்னுடைய பயணத்தை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்த கரூர் பயணத்தை முதலமைச்சர் மேற்கொள்வதற்கு முன்பாக அதற்கு ஏராளமான தடைகளை பிறப்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருந்தது. முதலமைச்சர் கரூருக்கு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், முதலமைச்சர் கரூர் செல்ல அனுமதிக்க கூடாது, அதற்கான அனுமதியை உடனடியாக நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் தமிழக முதலமைச்சர் கரூர் செல்லக்கூடிய பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வரை வழக்குகள் சென்றிருந்தன. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒரு முதலமைச்சர் எங்கே செல்லுகின்றார், என்ன நலத்திட்டங்களை வழங்குகின்றார், என்ன பேசுகின்றார், அவருடைய நிர்வாக நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து தடுத்து நிறுத்த முடியாது என்று கடுமையான ஆட்சேபம் தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஒருவர் கரூருக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் கரூர் சம்பவத்தினுடைய குற்றவாளிகளில் ஒருவர் என்று சொல்லியிருந்தார். அதற்கும் நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. ஒரு எஃப்ஐஆரை கூட முழுவதுமாக படிக்காமல் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைக்க வந்துவிடுகின்றார்களா? அதிலும் குறிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆரை கூட படிக்காமல் வருவது சரியாக இருக்குமா என்றெல்லாம் அடுக்கடுக்காக நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எந்த இடத்தில் கரூர் சம்பவத்திலே ஜோசப் விஜய் என்கின்ற இந்நாள் முதலமைச்சர், அந்நாள் தாவேகாவினுடைய தலைவர் குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டார், எந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டார், எஃப்ஐஆரில் எந்த இடத்தில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தது நீதிமன்றம். எனவே முதலமைச்சருடைய பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதோடு சேர்த்து இன்றைக்கு அரசு பணி நியமனம் வழங்குவதை தடுப்பதற்காக காலையில் ஒரு வழக்கு மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்திருந்தது. ஆனால் அரசு பணி நியமனங்களை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த நியமனம் என்பது தற்காலிகமாக வழங்கப்படலாம், நிரந்தரமாக அவர்கள் அரசு பணியில் தொடர்வது தொடர்பாக உயர்நீதிமன்றம் இறுதி முடிவெடுத்து அறிவிக்கும் என்ற தகவலை மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். லாலாப்பேட்டையை கடந்து கிருஷ்ணராயபுரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு வழி நெடுக திரண்டு நிற்கக்கூடிய மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையிலேயே நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு நின்று வரவேற்கின்றார்கள். எனவே கரூர் நகருக்குள்ளாக முதலமைச்சருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் கரூர் நகர மக்கள் ஒரு உற்சாகத்தோடு முதலமைச்சரின் வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகாக கரூரில் நடந்த அந்த நிகழ்வை முதலமைச்சர் வாழ்நாள் முழுவதற்கும் மறக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதே கரூருக்கு இப்பொழுது முதலமைச்சராக திரும்பி வருகின்றார். அன்றைக்கு கரூருக்கு சென்ற பொழுது தனக்கு பாதுகாப்பு சரிவர வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். கண்ணாடி திறக்கக்கூடாது, வண்டியின் மேலே ஏறி நிற்கக்கூடாது, பொதுமக்களை ஆங்காங்கு பார்த்து கையசைக்க கூடாது, மைக்கை எடுக்கக்கூடாது, ஸ்பீக்கரை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் ஏராளமான கட்டுப்பாடுகள் அந்நாளில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு சென்ற பொழுது பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது காவல்துறை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. என்ன பாதுகாப்பு வழங்க வேண்டும், எங்கெங்கு மக்களை சந்திக்க வேண்டும், யாரெல்லாம் தன்னை சந்திக்கலாம், எவ்வளவு மக்கள் ஒன்று கூடலாம் என்பதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அதே கரூருக்கு இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். செல்லும் வழியெங்கும் குறிப்பாக கரூர் மாவட்ட எல்லை தொடங்கியது முதலே மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மலர் தூவி முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். கரூர் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பெண்கள் முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களுடைய பேச்சின் மூலமாக சற்று முன்பாக பார்த்தோம். முதலமைச்சரை வரவேற்க அவர்கள் காத்திருக்கின்றார்கள். பல தடைக்கற்களை கடந்து கரூருக்கு பிறகாகவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவருடைய அரசியல் கூட்டங்களுக்கு, அதாவது தாவேகா சார்பில் நடைபெற்ற பிரச்சாரங்களுக்கு எப்படி அலையலையாக பொதுமக்கள் திரண்டு வந்தார்களோ, ஒவ்வொரு ஊரிலும் திரண்டு வந்தார்களோ, அதே போன்றுதான் கரூர் சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகும் அவர் சென்ற நகரங்களுக்கு எல்லாம் ஏராளமான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக திரண்டு வந்தார்கள். இப்பொழுது முதலமைச்சர் ஆன பிறகு அவர் கரூருக்கு செல்லக்கூடிய நிலையிலும் அன்றைக்கு கரூரில் எப்படி ஒரு வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டதோ கடந்த செப்டம்பரிலே அதற்கு சற்றும் குறையாத ஒரு வரவேற்பை கரூர் நகர மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இடைப்பட்ட நாட்களில் நிறைய அரசியல் நிகழ்வுகள் மாறி இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வந்திருக்கின்றார், தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கின்றார். கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் கணிசமான இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. கரூரினுடைய முக்கிய முகங்களாக அரசியலில் வலம் வரக்கூடியவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பக்கம் இருக்கின்றார்கள். அரசியல் ரீதியாக தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேற்கு மாவட்டத்திலே பாரம்பரியமாக குறிப்பிட்ட கட்சியின் அடையாளங்களாக பார்க்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு
தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காவல்துறை பாதுகாப்போடு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கின்றார். கடந்த முறை நாமக்கல்லில் இருந்து செப்டம்பர் மாதத்தில் இதே போன்ற ஒரு பயணத்தை தான் முதலமைச்சர் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் ஏராளமான கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டன. குறிப்பாக அந்த வாகனத்தின் மீது நின்று கையசைத்து அவர் சென்றிருந்தால் ஒரே இடத்திலே மக்கள் குவிந்திருக்க மாட்டார்கள் என்பதையெல்லாம் நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் வாதமாக எடுத்து வைத்திருந்தார்கள். வாகனத்தின் மீது ஏறி நின்று பொதுமக்களை பார்த்து கையசைக்க கூட அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் அவர் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நிற்க வேண்டும், பிரச்சார வாகனத்தின் கண்ணாடியை இறக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் கரூர் நகரத்திலே குறிப்பிட்ட ஒரு குறுகிய இடத்திற்குள் வேலுச்சாமிபுரத்துக்குள்ளாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஒருவேளை வரக்கூடிய வழியிலே பொதுமக்களுடைய வரவேற்பை விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருந்தால் காவல்துறை அதற்கான அனுமதியை கடந்த செப்டம்பரில் வழங்கி இருந்தால் அந்த துயர சம்பவமே நடந்திருக்காது. எழுந்து நின்று அவர் வரக்கூடிய வழியிலேயே பொதுமக்களுடைய அன்பை பெற்றிருப்பார். பொதுமக்களும் அவரை பார்த்த ஆறுதலோடு திரும்பி சென்றிருப்பார்கள். ஒரே இடத்திலே குவிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்த பொழுது வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்றும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.